யோபுவின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 10வது வசனம் சொல்லுகிறது, தேவன் கையில் நன்மை பெற்ற நாம் தீமை பெற வேண்டாமா என்று சொல்லி, இவைகள் எல்லாவற்றிலும் யோபு தன் உதடினால் பாவம் செய்யவில்லை. இதை யாரை பார்த்து சொல்லுகிறார்? அவங்க மனைவியை பார்த்து சொல்லுகிறார். பைத்தியக்காரி பேசுகிறது போல் பேசுகிறாயே, தேவனிடத்தில் நன்மையை பெற்ற நாம தீமையை பெறக்கூடாதான்னு சொல்றாங்க. அன்பு பிள்ளைகளே, ஒன்று இது யோபுடைய ஸ்டேட்மெண்ட். ஆனால் வேதம் சொல்லுகிறது, நன்மையான ஈவுகளும் பூரணமான எந்த வரமும் ஜோதிகள் இடத்திலிருந்து பிதாவிடத்திலிருந்து வருகிறது வாசிக்கிறோம். ஆண்டவர் நமக்கு நன்மை தான் செய்வார். சில நேரத்தில் அவர் நன்மைகளின் தேவன். ஆம் தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் நமக்கு நன்மை தான். ஒருவேளை நம்முடைய விசுவாச பாதையில் சில தீமைகளை சந்தித்துருவோம், சில வியாதிகள் நம்ம வாழ்க்கையில் வரும், சில இழப்புகள் நம்முடைய வாழ்க்கையில் வரும். அந்த நேரத்தில் நாம் இப்படி சொல்லிவிடுவோம், கர்த்தர் தான் அப்படி பண்ணிட்டார், கர்த்தர் எனக்கு தீமை செஞ்சிட்டார், கர்த்தர் செஞ்சிட்டான்னு சொல்லி தீமைக்கு அதுக்கு நீங்கள் சாட்சி சொல்லுவீங்க. தேவ பிள்ளைகளே, கர்த்தரிடத்தில் நன்மை பெற்ற நாம் தேவ பிள்ளைகளே அவருக்கு நன்மைக்கு சாட்சிகளாக இருக்கணும். தேவ பிள்ளைகளே, ஆம், ஒரு காலம் அவர் தீமை செய்யல. நம்முடைய அஜாக்கிரதை, நம்முடைய கேர்லெஸ்னஸ்னால தான் தீமைகள் வந்திருக்கும். ஆம், பலமுறை தேவனமே எச்சரித்திருப்பார். ஆனால் நாம் தெளிவில்லாததுனால சில தீமைகளை சிக்கிக்கொள்வோம். தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், அவர் உனக்கு நன்மை செய்வார். ஆம், அவர் உனக்கு நன்மை செய்வார். ஆம், நன்மையானாலும் தீமையானாலும் எல்லாவற்றிலும் நீங்கள் தேவனை மகிமைப்படுத்தும். பிலிப்பியர் புத்தகத்தில் பவுல் எழுதும் சொல்லுகிறார், நான் ஜீவனிலும் தேவனை மகிமைப்படுத்துவேன், என் மரணத்திலும் தேவன் மகிமைப்படுவார். நீங்கள் வாழும் போதும் தேவன் மகிமைப்படணும், நீங்கள் மரிக்கும் போதும் தேவன் மகிமைப்படணும். வெற்றியோ தோல்வியோ உயர்வோ தாழ்வோ எல்லாவற்றையும் நீங்கள் தேவனை மகிமைப்படுத்துங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.